ஹாய் விவர்ஸ், இப்போது நம்ம வந்து ஓப்போஸ் மெத்தடில் நம்ம பல செக்மெண்ட்டாக பல சமையல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சீ ஃபுட்டில் வந்து நான் இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நண்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு நண்டு மிளகு மசாலா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக் பாட் வச்சாச்சு. மேஜிக் பாட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கிற தாளிப்பு இருக்கு இல்லைங்களா, தாளிப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளித்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே. நம்ம இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்க்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த தாளிப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ தாளிப்பு போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற ஆனியன்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேங்களா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. நம்மகிட்ட இருக்கிற மிளகுத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு அதிலே சேர்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இது ஒரு மசாலா கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மள்ட்ட இருக்கிற நண்டு இருக்குல்ல, நண்டு வந்து இந்த மாதிரி மேலே வைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மேலே வைக்கும்போது தான் அந்த நண்டு அந்த ஆவியில் நல்லா அந்த ப்ரெஷரில் பேக் ஆகி ஒரு அந்த இதாக கிடைக்கும். ஓகே, நண்டு போட்டுட்டு கொஞ்சம் மேலால் சால்ட்டு தூவி விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஆயில். ஸோ நம்ம போட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஆனியன் பேஸ்ட், ஓப்போஸ்க்காக ஒரு ஆனியன் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆனியன் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக எல்லா வீட்லையும் ஆனியன் பேஸ்ட் செஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த ஆனியன் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது அரௌண்ட் ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் வந்தால் தான் இந்த நண்டில் நல்லா குக் ஆகி இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சுவையான ஒரு நண்டு மிளகு மசாலா கிடைக்கும். நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணியிருந்த நண்டு மிளகு மசாலாவுக்கு வந்து குக்காகி இப்போ விசில் வரப்போகுது. இந்த ப்ரெஷர் பேக்கரில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் பேக்கர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இந்த ஓப்போஸில் சமையல் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும். ஏன்னா அது மாதிரி தான் இந்த ப்ரெஷர் பேக்கர் இந்த ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஸ்டம். ஸோ அந்த பாட்டம்லாம் கொஞ்சம் ஹெவியாக அதுக்கு தகுந்த அளவுக்கு ஹீட் கொடுத்தா தான் அந்த குயிக்காக போய் அதில் தான் நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகி நம்ம ஏர்லியராக நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கிது. ஸோ முதல் விசில் வந்துருச்சு. நண்டோட வாசம், மசாலா வாசம் எல்லாம் கலந்து ஒரு அருமையான வாசம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போது. ஸோ ஃபஸ்ட் விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3 minutes 40 secondsலேயே வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 விசில் 3 விசில் நம்ம விட வேண்டியிருக்கும். ஏன்னா நண்டு நல்லா குக் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக. சூப்பரான ஒரு நல்ல ஒரு அரோமாட்டிக் ஃப்ளேவர்.
நண்டு வாசம் மசாலா வாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயம், நல்ல மசாலா வாசம் போட்டு கிடச்சிருக்கு. மொத்தம் இதில் 3 விசிலாச்சு. இப்போ வரப்போகிற 4வது விசிலோடு நான் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டு மிளகு மசாலா செய்கிறதுக்கு 4 minutes 37 seconds. ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு 4 நிமிஷம் 37 செகண்டில் நம்ம இந்த நண்டு மிளகு மசாலாவை செஞ்சுருக்கிறோம். உண்மையாக ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த ப்ரெஷரை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு நண்டுக்கு வந்து விசில் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஆவி வந்து நம்ம அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெசிபி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நண்டு பாயில் ஆகி மசாலா வந்து எப்படி மிக்ஸ் ஆகி தக்கன்னு இருக்குது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஏன்னா இந்த நண்டு மேலே வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே நல்லா அந்த மசாலாலாம் இறங்கணும். ஸோ அதுக்காக நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். பாருங்கள் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரெசிப்பியை கட்டாயமாக கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் உங்களோட கிச்சனில் செஞ்சு பாருங்கள். மறந்துடாதீங்க, OPOS மெத்தடில் இந்த மேஜிக் பாட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.